உறவோ யாரோ நீயும் கேட்கலாம், ஊரெல்லாம் சொந்தம் கொண்டாடும் அண்ணே 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 அண்ணே, நீ கல்ல என்ற ஒரு பொண்ணு பேசுனே. வர வர இந்த பிள்ளைகளோட ரசனையை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. என்னப்பா பேசுனுச்சு? உங்களோட ரீசார்ஜ் 2 நாள்ல முடியுதுன்னு சொல்லிச்சுனே. மாணவனை வீடு வந்து பலாத்காரம் செய்த இளம்பெண். எதுக்கும் நம்ம வீட்டு கதவை திறந்தே வைப்போம். தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். அந்த விஷயத்துல உங்க அப்பனுக்கு அப்பன்டா. என் அப்பனோட அப்பன் ஒரு கிழட்டு பாயடா. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, எங்க பேரா பேரா. இந்த லைன்ல ஏன் மச்சான் ஒரு ஏரியா மச்சான், நான் லவ் பண்றல பொண்ணு. அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாரோ அந்த பொண்ணு பின்னாடி சுத்தினா ஆளு வச்சு அடிப்பன்னு சொல்றாங்கடா. ஆடி காத்து அடிச்சா நீயே ஒடிஞ்சு விழுந்துற, உன்னை யாரும் ஆளு வச்சிருக்கீங்க? என்ன வேணா சொல்லிட்டு போ மச்சான். என்னன்னு கேளு மச்சான், பயமா இருக்குடா. உங்க வீட்டு பொண்ணதான் என் மச்சான் கல்யாணம் பண்ணுவான். என்னத்த புடுங்க முடியுமா? நீ புடுங்க. சொல்லாம தெரியறதுக்கு நீ தூத்துக்குடி கொத்தனாரா தூமி குடிக்கு நாத்தனாரா? அட்ரஸ் நோட் பண்ணியா? கம்யூனிட்டி காலனி 30 நம்பர் 16 விளக்கமுட்டி வீதி. என்னடா சொன்ன? சும்மா போன்ல போட்டு பாக்க வந்து அட்ரஸ் கொடுத்து நேர்ல வந்து கிழிச்சு ஏறிச்சு பாத்துப்பேன். அவர்கிட்ட ஏன்டா அட்ரஸ் கொடுத்த? அவர்தான் இன்ஸ்பெக்டர் ஆமாண்டா. எதுல பெட்டரு? இங்க இருந்தா என்னையும் கூடுறேன். நான் போனா எங்க வீட்டுக்கு? டேய், நான் கொடுத்ததே உன் வீட்டு அட்ரஸ் தான்டா. என்ன மாப்பிள மாடல் இது? அதான்டா எனக்கு தெரியல. ஒருவேளை நத்திங்கா இருக்குமோ? நத்திங் மாப்பிள. தம்பி, ஐயோ திருடன் திருடன் திருடன், அந்த திருட்டு போயாவது புடிங்களே. வாடா டேய், டேய் வாடா. டேய், அவன் என்ன பார்த்து திருடங்கறாடா. டேய் ஐயோக்கே, இல்ல நான் மட்டும் யோகிய மாடா. வாடா. நீ போடா டேய். நீ சரி பிடிங்க, நான் போறேன். என்ன சொன்ன நீ பார்த்து? திருடன். யார பார்த்து திருடங்கற? சுய உதவியாளர் சொல்லு. சுய உதவியாளர். ஓகே. அடே, அடையலாம் எனக்கு தெரியாது, ஆட தெரியும். ஆடவா? தேயிலை தோட்டம் நீ விளையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவது. பயந்தாங்கோலி பைய ஓடிட்டானா? அண்ணே புதுவட்டாரண்ணே, என்ன கட்டையை ஏத்தி விட்டு இருக்கீல? எதையுமே ஏத்தி விட்டாதான் எரியும். ஏய், கட்டைய சொன்னான்டா. ஆனா இங்க ஒரு சில பேர் அப்படித்தான் இருக்காங்க. சரி, உனக்கு என்ன வேணும்? சாப்பிட என்னென்ன இருக்கு? சாப்பிட பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரோஸ்ட், முட்டை ரோஸ்ட், பொடி ரோஸ்ட், நெய் ரோஸ்ட், காளான் ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட், கொத்து பரோட்டா இருக்கு, லாபா இருக்கு, முட்டை வச்சிருக்கு, நார்மல் வச்சிருக்கு, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் சிக்கன், மட்டன், குடல், அப்புறம் நம்ம இதெல்லாம் ஆம்லெட், ஆஃப் ஆயில், கலக்கி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. உனக்கு என்ன வேணும்? என்னென்ன சொல்ற? இம்புட்டு இங்கதான் இருக்கா? இல்ல, இந்த பக்கத்து எலக்ட்ரிஷியன் கடையில இருக்கு. சரிண்ணே, சூடா 2 தோசை போடுனேன். என்ன குப்பையிலையா? குப்பையில போடு கம்யூனிட்டி பையில தோசை வேணா கொண்டு குப்பையில போடுவானடா லூசு பையில. மண்டியில கொஞ்சம் மசாலா இருக்கா? மருமகள் சமைக்க, மகன் சுவைக்க, மாமியார் திகைக்க, நம்மளிடம் ஆச்சி மசாலா மண்டையில இல்ல கையில. அவளை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். என்ன விடுறா, அவதான் போயிட்டா. சொல்ற கேக்குதாடா? எதுவும் நினைக்காத, படுத்து தூங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வரண்டா டேய். ஏதாவது பேசுறானா பேப்பர். மலையில ராத்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள அப்ப நீ சாகலையா? நீ செத்த நேரத்துல திக்கு திக்கு சந்தோஷப்பட்டான்டா. ஐயோ மாப்பிள போயிட்டேடா. என்னடி இது? டேய், அப்ப நீ சாகலையா? நான் எப்படா செத்தேன்? என்னடா தல ரம்சடிக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டு தானே? ஐயா சாமி, தர்மம் பண்ணி சாமி.
நீ ஒருத்தன் பிச்சை எடுக்கிற, நான் ஒருத்தன் பிச்சை எடுக்கிறேன், அவ்வளவுதான் சாமி உனக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். என்னம்மா ஒரு நாளைக்கு ஒரு 500 பாப்பியா? எப்படியும் ஒரு 2000 சம்பாதிப்பேன் சாமி. 2000 ரொம்பலாம் வேணா, ஒரு நாளைக்கு ஒரு 3000 சம்பாதிக்கிறாலும் ஒரு வழியா நான் பாத்துக்கிறேன்.